காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நடத்துவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பம் என்பது தேவனுடைய சிந்தனை. கணவன் மனைவி 2 பேரும் மனிதர்கள், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆதாமை படைத்து 100% அவனை தனது சாயலாக தமது ரூபத்தில் அவர் படைத்து, அதற்கு பிறகு அவனுடைய சரீரத்திலிருந்து ஏவாளை உருவாக்கினார். அப்படின்னா ஆதாம் 50% குறைச்சி அந்த 50% அந்த எலும்பிலிருந்து 50% பெண்ணை உருவாக்கி திருமணத்தில் இருவரையும் இணைத்து முழு மனிதனாக மாற்றினார். அதாவது ஆண் பெண், அதாவது கணவன் மனைவி இருவரும் மனிதர்கள், அதாவது அவர்கள் ஒரே மாமிசமாக இருப்பார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். நேற்றைய தினத்தில் அதாவது குடும்பம் 3 வகையான குடும்பங்களை பார்க்குறோம். பரிசுத்த குடும்பம், சிதைந்த குடும்பம், விசுவாச குடும்பம். பரிசுத்த குடும்பம் ஏதேனில் இருந்த குடும்பம், சிதைந்த குடும்பம் ஏதேனுக்கு வெளியே இருந்த குடும்பம். விசுவாச குடும்பம் கிறிஸ்துவுக்கு பின்பு நம்முடைய வாழ்வில் அது வருகிறது. ஆபிரகாமின் வழியாக அது வருகிறது. ஆபிரகாம் தான் முதல்ல விசுவாசத்தின் தகப்பனாக மாறினா. ஆபிரகாமின் வழி வருகிறவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய வாழ்க்கையில் விசுவாச குடும்பம் உருவாகிறது. இந்த பரிசுத்த குடும்பம், சிதைந்த குடும்பம், விசுவாச குடும்பம், எல்லா குடும்பங்கள்லேயும் இந்த 3 வகையான அந்த குடும்ப வாழ்வு இருக்கிறத நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இன்றைக்கு உலகில் முதல் குழந்தை, அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். உலகின் முதல் குழந்தை, அதாவது ஏதேனுக்கு வெளியே தான் காயின் பிறந்தார். ஏதேனில் ஆதாமும் ஏவாளும் திருமணத்தில் இணைக்கப்பட்டாங்க. ஏதேனில் எவ்வளவு நாள் இருந்தாங்க என்பதற்கு குறிப்பு வேதத்தில் இல்லை. அதாவது 3ஆம் அதிகாரம் முடிஞ்ச உடனே அதனுடைய இறுதியில் ஏதேனிலிருந்து ஆதாமும் ஏவாளும் துரத்தப்பட்டாங்க. அப்போ ஏதேனில் எவ்வளவு காலம் இருந்தாங்க என்பது நமக்கு தெரியாது. அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம தோண்டி பார்க்க வேண்டாம். அப்போ நம்ம படிக்க போகிற பாடம் என்னென்னா, ஏதேனுக்கு வெளியே முதல் குழந்தை, அதாவது சிதைந்த குடும்பத்தின் முதல் குழந்தை. அப்போ ஏதேனில் குழந்தைகள் உண்டா? அது நமக்கு தெரியாது. ஆதாமும் ஏவாளுக்கும் ஏதேனில் குழந்தைகள் பிறந்ததா குறிப்பு நமக்கு சொல்லப்படலை. ஆனால் அந்த 2ஆம் அதிகாரம் 23-24 திருமணத்தில், அதாவது ஆதாம் ஏவாள் தேவன், அங்கே தேவன் தான் சர்வ வல்லவர், அவர் ஆதி அந்தம் இல்லாதவர், அவர் தான் படைப்பாளர், அவர் தான் சர்வ வல்லவர், ஞானி. அவர் ஆதாமுக்கு ஏற்ற துணையை கொண்டு கொடுக்குறாரு, அவனுடைய சரீரத்திலிருந்து எடுத்து கொடுக்குறாரு. இப்போ ஏவாள் எப்படி பிறந்தா? ஆதாமிலிருந்து தோன்றினாள், அவ்வளோதான். ஆதாமிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்குறாரு. இப்போ ஏவாள் ஒரு நங்கையா, அதாவது பருவ நங்கையா, பருவம் அடைந்த நங்கையா ஆதாமுக்கு கொண்டு வரப்படுகிறான். ஆதாமினிடத்தில் கொண்டு வரும்போது அங்கே சொல்லியிருக்கு 22ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனிதனிடத்தில் கொண்டு வந்தார். அதுதான் திருமணம். பெண் அழைப்பு. பெண்ணை அழைச்சி கொண்டு தகப்பன் அந்த பெண்ணை பெற்ற தகப்பன் என்ன செய்கிறான்? ஆதாமோட இணைத்து வைக்கிறார். அப்போ கர்த்தர் தான் திருமணத்தை ஏற்படுத்துகிறார். ஆதாமுக்கும் அவர் தான் தகப்பன், ஏவாளுக்கும் அவர் தான் தகப்பன். இப்போ ஆதாமனுடைய சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த பெண்ணை ஆதாமனிடத்தில் கொண்டு விடும்போது அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். இங்கே அவர் அப்படி அதை அவனிடத்தில் கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும். இப்போ பாருங்க, திருவரையும் இணைச்சு வச்சாச்சு. இப்போ சரீரத்திலேருந்து வந்த அந்த ஏவாளை அவன் எப்படி பார்க்குறான்னா, என் எலும்பு என் மாமிசம் அப்படின்னு பார்க்குறான். அப்படின்னா என்ன? ஆதியில் கர்த்தர் என்ன சொன்னார்? அந்த 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பாருங்கள், 27ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, மனிதனை தேவ தமது சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இப்போ ஏவாள் வந்தாச்சு, திருமணம் நடந்தாச்சு.
இப்போ பாருங்க, ஆதாம் ஏவாள் 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேரும் ஒருவர் பார்க்குறாங்க. இப்போ தேவன் வந்து அவர்களை இணைச்ச பிறகு அங்கே அவர் வந்து அவர்களுக்கு காட்சி தரல. அவர் வந்து இப்போ ஆதாமும் ஏவாளும் மட்டும் ஒருவர் பார்க்கிறார். அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ அவன் தான் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமாக இருக்கிறாள். இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள். இப்போ திருமணத்தில் இணைக்கப்பட்ட பிறகு கணவன் மனைவி 2 பேரும், அதாவது ஆதாமிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விலா எலும்பு தான் மனைவி. அங்கே சொல்கிறாரு, என் மாமிசம் என் எலும்பு அப்படின்னு சொல்கிறார். பெண்ணு மனைவி வந்து ஆதாம் சொல்கிறான், என் மாமிசம் என் எலும்பு. நான் மனுஷன், அவ மனுஷி. இவங்க 2 பேரும் திருமணத்தில் ஏன் இணைக்கப்பட்டாங்க அப்படின்னா, இங்கே 21:28 என்ன சொல்லியிருக்குன்னா, பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி, அதுக்கு முன்னால் ஃப்ரூட்ஃபுல்லுங்கிற வார்த்தை, அன்பாக பலுகி பெருகி, அன்பாக பலுகி பெருகி, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஏதேனில் அந்த அன்பு இருந்தது, பண்பு இருந்தது. அவர்கள் பலுகி பெருகணும், அதுதான் தேவனுடைய திட்டம். அந்த தேவனுடைய திட்டத்தில் அதாவது ஆதாமும் ஏவாளும் பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். எப்படி பிள்ளைகளை பெற்றெடுக்கணும்? அன்பால் பெற்றெடுக்கணும். அப்போ ஏதேனில் அவர்கள் இணைக்கப்படும் போது அந்த 25:4 பாருங்க, 2:24 அவன் ஆதாம் சொல்கிறாரு, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இப்போ ஒரு அனுபவம், அதாவது திருமண அனுபவம். அந்த கணவனும் மனைவியும் இணைஞ்சாச்சு, திருமண அனுபவத்தில் இணைஞ்சாச்சு. இணைஞ்ச பிறகு தான் அவர் சொல்கிறாரு, இசைந்திருப்பார்கள், ஒரே மாமிசமாக இருப்பார்கள். யார் சொல்கிறா? ஆதாம் சொல்கிறான். ஆதாம் வந்து ஏவாளோடு இணைந்த பிறகு, இசைந்த பிறகு, அவனுடைய வார்த்தை, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுமா? ஆதாம் வந்து ஏவாளை தன்பால் ஏற்றுக்கொண்டு அவளிடத்தில் அவன் இணைந்தான். அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாக இருந்தார்கள் அப்படின்னு அந்த 24 சொல்லிட்டு 25 என்ன சொல்லுதார்னா, ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாத இருந்தார்கள். இப்போ இல்லறத்தினுடைய உச்சகட்டம் கணவன் மனைவியை அறிதல், மனைவி கணவனை அறிதல். அப்போது அவர்கள் ஏதேனில் எப்படி இருந்தாங்கன்னா நிர்வாணிகளாக இருந்தார்கள், அவர்களுக்குள்ள வெட்கம் இல்லை. ஸோ இல்லறத்தினுடைய ரகசியம் என்னன்னா, எலும்பு ஏன் மாமிசம். ஆதாம் சொல்லிட்டான், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிசம். நான் வந்து இவளிடத்துல இணைந்தேன். எப்படி இணைஞ்சேன்னா, ஒரே மாமிசமாக இணைந்தேன். அந்த அனுபவத்தை அவன் பெற்ற பிறகு அவள் சொல்லுகிறார்கள், அவன் சொல்கிறான், 2 பேரும் நிர்வாணிகளாக இருந்தார்கள், வெட்கப்படாது இருந்தார்கள். அப்போ இல்லறத்தினுடைய உச்சபட்சம் என்ன அப்படின்னா, இருவரும் ஒருவரில் ஒருவர் இணையணும். எப்படி இணையணும்? அன்பினால், பண்பினால், அதாவது ஃப்ரூட்ஃபுல் அண்ட் பி இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் இணையும் போது பெருகுவீர்கள், அன்பில் இணையும் போது பெருகுவீர்கள், பிள்ளைகளை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ பாருங்க, ஏதேனில் அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தார்களா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஆதாமும் ஏவாளும் ஏதேனில் இணைந்தார்கள், ஒரே மாமிசமாய் இருந்தார்கள். அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஈர்ப்பு இசையோடு இருந்தார்கள். அவர்கள் அப்படி இருக்கும்போது அவர்கள் இருவரும் நிர்வாணிகளாக இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே வெட்கம் இல்லாது இருந்தது. ஆனால் அவர்களுக்கு பிள்ளை பிறந்ததா என்பது வேதத்தில் குறிப்பு இல்லை. அதை பற்றி நம்ம இன்னும் தீர்க்கமாக பிறகு அதை வந்து ஆய்வு செய்யலாம். அது எப்படி இருந்திருக்கும் நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், ஏதேனுக்கு வெளியே வந்த பிறகு, அப்போ பரிசுத்த குடும்பத்தில் குழந்தைகள் பிறந்தார்களா என்பது நமக்கு தெரியாது.
வேதம் நமக்கு குறிப்பு விடவில்லை, குறிப்பை தரவில்லை. அதை பற்றி நம்ம மேற்கொண்டு சிந்திப்பது அது நமக்கு அடுத்தது, அதை நம்ம செய்ய முடியாது. ஆனால் ஏதேனுக்கு வெளியே வந்த பிறகு இதே கணவனும் மனைவியும் அங்கே ஏதேனுக்கு வெளியே வாழ்ந்தார்கள். அங்கே 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் அப்படின்றது. ஏவாளை அறிந்தான். இது பாலுறவு பிரிவை உணர்தல். பாலுறவு ஆண் ஆணாகவும் பெண் பெண்ணாகவும் ஆணாலும் பெண்ணாலும் உணரப்படுதல். அதை தான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அப்படின்னா என்ன? ஆதாமும் ஏவாளும் ஜீவ ஆத்துமாவாக இருக்கிறாரு. ஜீவ ஆத்துமா எப்படி இருக்குது? ஆதாமும் ஏவாளும் எப்படி இருந்தாங்கன்னா ஆவி ஆத்துமா சரீரமாக இருந்தார்கள். இது நமக்கு எங்கே இருக்குது? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே அந்த 23ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்க. 5:23. அங்கே யாராவது ஒருத்தர் அந்த வசனத்தை எடுத்து வாசிக்க நான் அன்போடு கேட்கிறேன். மியூட்டை நீக்கிட்டு நீங்கள் வாசிங்க. ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். டக்குன்னு எடுங்க. பைபிளை எடுக்கலைன்னு அர்த்தம். எல்லாரும் பைபிளை எடுங்க. எல்லாரும் உங்கள் பைபிளை திறந்து பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தெபரா வாசிமா. 1 தெசலோனிக்கேயர் 5:3 ஐயா. 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இங்கே சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலுமாக பரிசுத்தமாக்குவாராக. யார் மூலமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமா அப்படின்னு சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் மூலமா. அப்போ பரிசுத்த குடும்பத்தில் அதை பற்றி பேசலை. ஆனால் சிதைந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அந்த ஆணையும் பெண்ணையும் கர்த்தர் எப்படி சொல்கிறாருன்னா, ஆணுக்கு ஆவி இருக்குது, ஆத்துமா இருக்குது, சரீரம் இருக்குது. மனைவிக்கு ஆவி இருக்குது, ஆத்துமா இருக்குது, சரீரம் இருக்குது. 2 பேரும் ஜீவ ஆத்துமாவாக இருக்கிறாங்க. அப்போ கணவன் மனைவி ஒரே மனிதன் தான். ஆனால் ஆவி ஆத்துமா சரீரம் வேற வேற. திருமணத்தில் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். திருமண ஒப்பந்தம் தேவனால் உண்டானது, தேவனுடைய திட்டம் அது. அந்த திட்டத்தில் கணவனும் மனைவியும் ஆதாமும் ஏவாளும் இணைக்கப்பட்டார்கள். ஆதாம் உருவாக்கப்பட்ட பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டால் ஆதாமினுடைய அடையாளங்கள், அதாவது அவனுடைய சுபாவத்தில் 50 எடுத்து பெண்ணுக்கு கொடுத்தார். சரீரம் ஒன்று தான், சரீர அமைப்பு 2 பேருக்கும் வேற வேற இருக்குது. அதாவது ஆதாம் சொல்லும்போது இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசம்னு சொல்கிறான். அப்போ ஆதாமிலிருந்து உருவான, ஆதாமிலிருந்து கொடுக்கப்பட்ட எலும்பில் எலும்பும் சதையும் அவனுடைய சாயலை, அதாவது தேவன் கொடுத்த அந்த சாயலில் அந்த எலும்பும் அந்த சதையும் உண்டானது. அதை ஆண்டவர் உருவாக்கினார். இப்போ ஆதாம் தனி மனிதன், அது ஏவாள் தனி மனிதன். அதை வேதம் என்ன சொல்லுகிறதா? ஆவி ஆத்துமா சரீரம்னு சொல்லுது. இப்போ இவ 2 பேரையும் திருமணத்தில் தேவன் இணைக்கிறார், அந்த உடன்படிக்கையில் இணைக்கிறார். இணைச்ச உடனே 50 100 மாறுது. இதை நல்லா கவனிங்க. 50 100 மாறும்போது இவர்கள் உற்பத்தி பண்ணுகிற குழந்தையும் 100% பிறக்கணும். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. இப்போ பூமியில் முதல் குழந்தை. இப்போ ஆதாம் எப்படி ஆவி ஆத்துமா சரீரமாக இருக்கிறானோ அதே மாதிரி ஏவாளும் ஆவி ஆத்துமா சரீரமாக இருக்கிறார். அதாவது உடல், மனம், ஆவி. உடல் கூடு, மனம் ஆத்துமா, ஆவி உயிர். அப்போ தேவனிடத்திலிருந்து வந்தது என்னது? ஆவி.
தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஆவி அது அழியாதது, அது நித்தியமானது. அது எங்கேருந்து வந்துச்சோ அங்கே திரும்ப போயிடும். உடல் அழியக்கூடியது, எங்கேருந்து வந்துச்சோ அங்கே போயிடும். திரும்ப மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது மண்ணுக்கு போயிடும். ஆனால் இந்த மனம் என்கிற ஆத்துமா என்னது? இந்த ரெண்டும் உடலும் ஆவியும் இணைந்தது பின்பு இந்த ஆத்துமா உருவாகிறது. இந்த ஆத்துமா உருப்பற்றது. அதற்கு ஒரு உருவம் கிடையாது, அதற்கு ஒரு உறுப்பு கிடையாது, அதை தொட முடியாது, அதை பார்க்க முடியாது. ஆனால் உணர முடியும். இதுதான் மனிதனை நடத்துகிறது. எது? ஆத்துமா தான் மனிதனை முடிவெடுக்க வைக்கிறது. இப்போ நீங்கள் நான் நம்முடைய சரீரத்தில் செயல்படுவோம், முடிவெடுக்கிறது ஆத்துமாவில் முடிவெடுப்போம். இப்போ ஆதாம் 50%, ஏவாள் 50%. இது எப்படி உருவாகுது? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் பாலுறவு வேறுபாடு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாலுறவு வேறுபாடு, உடலில் வேறுபாடு இருக்குது. உடலில் வேறுபாடு ஆன்மாவில் கிடையாது, ஆவியில் கிடையாது. நல்லா கவனிங்க, உடலில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடு இருக்குது. அதுதான் ஆதாம் ஏவாளை அறிந்தான்னு பார்க்குறோம். எப்படி அறிகிறான்? உடலால் அறிகிறான். மனைவியினிடத்தில் பிரவேசித்து அவளோடு இணைகிறான். அப்படி சொல்லும்போது அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாக இருக்கிறார்கள். இது தேவனுடைய திட்டம். இதுதான் திருமண மஞ்சத்தினுடைய பரிசுத்தம். திருமண மஞ்சத்தினுடைய பரிசுத்தம் என்ன? பிள்ளைகளை பெறுவதற்காக அன்போடும் பண்போடும் கணவனும் மனைவியும் இணைய வேண்டும். பாலுறவில் மீறுதல் இருக்கக்கூடாது. பாலுறவில் மீறுதல் இருக்கக்கூடாது. இன்றைக்கு பத்திரிகைகள் பேசுகிறது என்ன பேசுகிறதுன்னா, பாலுறவில் வன்புணர்வு என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. வன்புணர்வு, அதாவது பலாத்காரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உருவாகுது. ஒரு பெண்ணை ஒரு ஆண் ஒரு பெண்ணை இடத்துல சேரும்போது பலாத்காரம் பண்ணப்படுகிறார்கள். அதனால ஏகப்பட்ட பாவங்கள், விளைவுகள், கொலைகள் எல்லாம் நடக்குது. இப்போ பாருங்க, இந்த பாலுறவில் வன்புணர்வு என்பது பெரிய கொடூரமான பாவம். கணவன் மனைவி இடையேயும் விருப்பம் இல்லாமல் இணைவது என்பது காலாகாலமாக இந்த உலகத்தில் பாவம் உள்ள நுழைஞ்ச பிறகு அது விருப்பம் இல்லாமல் பாலுறவில் ஈடுபடுவது என்பது தேவனுக்கு விரோதமான பாவம். அது கணவனும் மனைவியும் அன்பாலும் பண்பாலும் உணர்ந்து பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். ஏன் பெற்றெடுக்கணும்? அது தேவனுடைய சித்தம். திருமண உறவுக்குள்ளே அது பரிசுத்தம். அவர்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் பக்தியின் பிள்ளைகளாக இருப்பார்கள். அப்போ எல்லா திருமணத்திலும் இந்த பாலுறவு அன்போடும் பண்போடும் நடைபெறுகிறதா? இதுதான் கேள்வி. ஆனால் விசுவாச குடும்பத்தில் அது அன்போடும் பண்போடும் நடக்கணும். சிதைந்த குடும்பத்தில் அது முரட்டுத்தனமாகவும் அது பலாத்காரமாகவும் இருக்கும். இப்போ உங்களுக்கு இது புரியும். இன்றைக்கு உலகம் என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குது. இந்த உலகத்தில் மனிதனுடைய சரீரத்தில் பிசாசு தன்னுடைய சாயலை உள்ள நுழைச்சான். அப்படி நுழைச்சதுனால அதாவது திருமண உறவிலும் வன்புணர்வு இருக்கிறது. கணவனும் மனைவியும் விரும்பி அதில் ஈடுபடுவதில்லை. அங்கே விவாகரத்து வருகிறது. அநேக குடும்பங்களில் கணவன் மனைவியின் பிரிஞ்ச விவாகரத்தில் என்ன இருக்குன்னா, பாலுறவு சார்ந்த பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ளே இருக்கிற பாலுறவில் எக்கச்சக்கமான பிரச்சனைகளோடு இருப்பாங்க. பாலுறவு என்பது என்ன? அது தேவன் உண்டாக்கினது. இது திருமணத்திற்குள் பரிசுத்தமானது. இப்போ ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தையில் ஆதாமும் ஏவாளும் அன்போடும் பண்போடும் அவர்கள் இணைந்தார்களா என்றால் இல்லை. முதல் உறவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் ஏதேனுக்கு வெளியே அவர்கள் இணைந்தார்கள். அங்கே பாருங்கள், ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி. இப்போ பாருங்கள்,
ஆதாம் வந்து ஏவாளிடத்துல பிரவேசிக்கிறான், அவ கர்ப்பவதி ஆகிறார். இப்போ பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை ஏதேனில் இருக்கும்போது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் பாருங்க. 15ஆம் வசனத்தில் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். இப்போ வித்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை முதல் முறையாக வேதத்தில் வருது. ஸ்திரீயின் வித்தை பற்றி சொல்லி இருக்கிறார். ஆதாமின் வித்து வந்து என்ன வித்து தெரியுமா? ஏதேனில் வெளியே வந்த பிறகு ஆதாமினுடைய வித்து பாவ வித்து. இப்போ இந்த பாவ வித்து ஏவாளுக்குள்ள இருக்கு, ஆதாமுக்குள்ள இருக்கு. இப்போ ஒரு பரிசுத்த வித்து தேவை. அந்த பரிசுத்த வித்து மனிதர்கள்ல இருந்து வராதது. அதாவது மனிதனுக்கு பிறந்த ஒரு மனிதன் வந்து பரிசுத்த வித்தாக முடியாது. இப்போ நம்ம எல்லாரும் பாவத்தின் வித்தா இருக்கிறதுனால தான் பாவம் செய்கிறோம். எல்லா மனுக்குலமும் பாவத்தின் வித்தா இருக்கிறதுனால பாவம் செய்கிறோம். அப்போ ஏதேனில் அந்த பாவம் வந்து ஏவாளுக்குள்ள நுழைஞ்சு ஆதாமுக்குள்ள வந்து 2 பேருடைய வித்தும் பாவ வித்தா மாறிட்டு. இப்போ புரியுங்க. இப்போ ஆதாமு ஏவாளும் தோட்டத்துக்கு வெளியே அவர்கள் ஆதாம் ஏவாளை அறிந்தான் அப்படின்னா ஆதாமினுடைய பாவ வித்து ஏவாளுடைய பாவ வித்தோடு இணைந்து ஒரு குழந்தையை பெறுகிறது. அந்த குழந்தைக்கு பேரு காயின். அப்போ இந்த குழந்தை வந்து எப்படி இருக்கும்? 100% பாவ வித்தா இருக்கு. என்ன சதவீதம்? 100% பாவ வித்து. அப்போ பாவ வித்தினுடைய சாயல் என்ன? விபச்சாரம், வேசித்தனம், கொலை, காமம், இப்படி போகும். மாமிசத்தின் கிரியைகள் ஆவன. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே மாமிசத்தின் கிரியைகளை பற்றி சொல்லியிருக்குது. அதாவது பாவத்தின் கிரியைகளை பற்றி கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. 19ஆம் வசனம், 19, 20, 21 3 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. மாமிசத்தின் அதாவது பாவத்தின் கிரியைகள் ஆவன, அவைகளெல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. அவை ஆவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், பொறாமை, கொலை, வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இதில் எத்தனை சொல்லியிருக்கு? 17 வகையான அந்த பாவ சுவாபம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆதாமும் ஏவாளும், ஆதாம் ஏவாளை அறிந்தான்னு சொல்லியிருக்குது. அப்போ பாவ வித்தும் இணைகிறது. இப்போ பிறக்கிற குழந்தை பாவ வித்து, 100% பாவ வித்தா வருது. அந்த குழந்தை வந்து முதல்ல செய்கிற காரியம் என்ன செய்யுது? தன் உடன் பிறந்த அந்த ஆபேலை கொண்டு போடுகிறது. உங்களுக்கு புரியுதா? இப்போ ஆதாமுக்கு பிறந்த 2 மகன்களில் ஒரு மகன் இருக்கிறான், இன்னொருவன் சகோதரனாலே கொல்லப்படுகிறான். இதை ஆண்டவர் பார்க்கிறார். இப்போ நம்ம இங்கே கர்ப்பவதியானாள், யாரு? ஏவாள் கர்ப்பவதியானாள். அப்போது ஆண்டவர் அங்கே வந்து அவளுக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். பாருங்க, 16 2:16 ஆதியாகமம் 2:16. எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்து பாருங்க. மிக முக்கியமான ஒரு வசனம் 2:16. சகோதரிகள் கட்டாயம் பாருங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி, இப்போ ஆண்டவர் வந்து ஸ்திரீயை பார்த்து சொல்றார், கற்பம் தரித்து பிள்ளையை பெறப்போகிற பாக்கியத்தை பெற்ற எல்லா தாய்மாருக்கும், பெண்ணாக பிறந்த எல்லா தாய்மாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது, இப்போ யாரால கர்ப்பவதி ஆகிறா? கணவனால கர்ப்பவதி ஆகிறாள். கணவனுடைய வித்து மனைவியினுடைய வித்தோடு இணைகிறது. அப்போ கணவனுடைய வித்துல 50%, மனைவியினுடைய வித்துல 50%. இப்போ பாருங்க, பரிசுத்த குடும்பம், ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் ஏதேனில் இருக்கும்போது பிள்ளைகளை பெற்றிருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும்? 50% ஆதாமுடைய 50% வித்து, பெண் ஏவாளுடைய 50% வித்து. இந்த ரெண்டும் எப்படி? பரிசுத்த வித்து. இது ரெண்டும் இணையும் போது அவங்க ஒருவேளை பெற்றெடுத்திருப்பாங்கன்னா அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா 100% அதாவது
அந்த பரிசுத்த வித்தாக இருந்திருக்கும். அந்த வேதம் அதை எப்படி அழைச்சிருக்கோம்? தேவபுத்திரர்னு அழைச்சிருக்கோம். தேவபுத்திரர் அப்படின்னு அழைச்சிருக்கோம். பரிசுத்தர் பெற்றெடுத்த பிள்ளை, பரிசுத்தமான தாய் பெற்றெடுத்த பிள்ளை, அது பரிசுத்தமான பிள்ளை. அந்த பிள்ளைகள் தேவபுத்திரர் என்று அழைக்கப்படுவாங்க. அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கிறணும். ஆனால் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஏதேனில் பிள்ளைகள் பிறந்ததா என்பதற்கு சான்று கிடையாது. அதை குறித்து நம்ம பேச முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் வெளியே வந்த பிறகு, சிதைந்த குடும்பமான பிறகு ஆதாம் ஏவாளை அறிந்தான்னு இருக்குது. அப்போ அவங்க 2 பேருக்கும் பிறந்த முதல் குழந்தை காயின். அந்த குழந்தை 50% ஆதாமினுடைய வித்து, 50% ஏவாளுடைய வித்து. அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ள எந்த வித்து இருக்குது? தேவ சாயல் இல்லை, பாவ சாயல் இருக்குது. அப்போ 50% ஆதாமினிடத்துல இருந்து அந்த வித்து வருகிறது. அது 50% பாவ வித்து. ஏவாளிடத்து ஏற்கனவே 50% அவளுடைய கற்பத்தில் இருக்குது, கற்ப பையில் இருக்குது. அந்த வித்தில் 50% பாவ வித்து இருக்குது. இந்த 2 சேர்ந்த உடனே அவள் கற்பவதி ஆகிறாள். இப்போ ஆதாமின் வித்தும் ஏவாளின் வித்தும் தேவனுடைய வித்து அல்ல, இது பாவத்தின் வித்து. உங்களுக்கு புரியுதா? அப்போ பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்க முடியுமா? முடியாது. இப்போ 2 பேரும் பெற்றெடுத்த பிள்ளை என்ன பெற்ற பிள்ளை? பாவத்தின் மொத்த வடிவம், அதாவது மீறுதலின் மொத்த வடிவம், சரீரத்தினுடைய இச்சையின் மொத்த வடிவம். அதைத்தான் அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, ஆண்டவர் அப்படி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அந்த 16ஆம் வசனத்தை பாருங்க. நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். இப்போ பிள்ளை பேற்றில் வேதனை ஏன் உண்டாகுது? அது பிறக்கும்போது, கற்பத்தில் உருவாகும் போதே பாவத்தில் உட்பகுது. சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதத்தில் இப்படி சொல்லுவான், 4ஆம் வசனத்தில், இதோ என் தாய் பாவத்தில் என்னை கற்பந்தரித்தாள். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஒவ்வொரு குழந்தையும் எப்படி உருவாகுதுன்னு பாருங்க. பாவத்தில் பிறக்குது. ஆதாம் கணவனுடைய வித்து, மனைவியினுடைய வித்து சேர்ந்து தான் அந்த பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஆணாக பெண்ணாக பிறக்கிறாங்க. இப்போ இந்த பிள்ளைகள் பாவத்தின் வித்தா பிறக்கிறாங்க. இப்போ காயின் பிறக்கிறான். இப்போ பாருங்களேன், இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாலுறவு வேறுபாடு என்னன்னா, குரோமோசோம் அப்படின்னு ஒரு பொருள் நம்முடைய ஒவ்வொரு செல்லிலும் இருக்குது. நம்முடைய செல்லினுடைய அடிப்படை இதில் குரோமோசோம், அது மரபு பண்புன்னு சொல்லுவாங்க. இது அறிவியல், இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஆணுக்கு எக்ஸு ஒய்ன்னு இருக்கும், பெண்ணுக்கு எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸு ஒய்ன்னு போட்டிங்கன்னா பெண்ணுக்கு 2 எக்ஸு, ஆணுக்கு எக்ஸு ஒய். அப்போ பெண்ணிடத்தில் பெண் பண்பு, ஆண் பண்பு இருக்காது. ஆனால் ஆண் இடத்துல ஆண் பண்பும் பெண் பண்பும் இருக்கும். அதான் ஆண்டவர் முதல்ல படைக்கும் போது ஆதாமை ஆணும் பெண்ணுமாக படைத்தார்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆண் இடத்துல ஆண் பண்பும் பெண் பண்பும் இருக்குது, பெண்ணிடத்தில் பெண் பண்பும் பெண் பண்பும் இருக்குது. இப்போ 2 குழந்தைகள் பிறந்தாங்கன்னா ஒரு எக்ஸு சேர்ந்தா பெண் குழந்தை பிறக்கும், ஒரு எக்ஸும் இன்னொரு எக்ஸும் சேர்ந்தா பெண் குழந்தை, அப்புறம் ஒரு எக்ஸும் ஒரு ஒய்யும் சேர்ந்தா ஒரு ஆண் குழந்தை பிறக்குது, ஒரு எக்ஸும் இன்னொரு எக்ஸும் சேர்ந்தா இன்னொரு. அப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதமும் ஒரு தாய் தன்னுடைய கற்பப்பையில் முட்டையை, அதாவது 50% அந்த வித்து உருவாகும் போது 4 வகையான வித்துக்கள், அதாவது அவளுடைய கருமுட்டை உருவாகுது. எப்படி? எக்ஸு ஒய் அப்படி சொல்லி 4 கருமுட்டைகள் உருவாகும். அதில் 3 அழிஞ்சிரும், 1 தான் கருப்பைக்கு வரும். புரியுதா உங்களுக்கு? இந்த 4ல் எக்ஸு அப்படி உட்காரும் மனைவிக்கு. பெண்ணுக்கு, ஆணுக்கு எக்ஸு ஒய் இப்படி உருவாகும். இப்போ நீங்கள் பாருங்கள், கருவுறுதல் ஏற்படும் போது ஆணிலிருந்து ஒரு எக்ஸும் பெண்ணிலிருந்து ஒரு எக்ஸும் சேரும்போது பெண் குழந்தை பிறகுது. ஆணிடத்திலிருந்து ஒய்யும் பெண்ணிடத்திலிருந்து ஒரு எக்ஸும் சேரும்போது ஆண் குழந்தை பிறகுது. உங்களுக்கு புரியுதா? இப்போ பெண் குழந்தையை பெறுவதற்கும் ஆண் குழந்தையை பெறுவதற்கும் யாருடைய வித்தின் வழியாக அது உண்டாகுதுன்னா ஆணினுடைய வித்திலிருந்து அது உண்டாகுது. பெண்ணுக்கு அதில் எந்த சம்பந்தமும் கிடையாது. பெண் வெறுமனே கருவில் குழந்தையை பெற்றெடுக்கிறாள், அவ்வளவுதான். இப்போ
ஆண் குழந்தையை பெறுவதும் பெண் குழந்தையை பெறுவதும் அந்த ஆணினுடைய வித்தில் இருந்து வருகின்ற அந்த XY குரோமோசோம்களை தான் ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று கொடுக்கிறது. இது அறிவியல், நான் சொல்றது அறிவியல். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காயின் பிறக்கிறான். எப்படி பிறக்கிறான்? எக்ஸும் ஒய்யுமா பிறக்கிறான். அவன் பிறக்கும் போது பாவ சாயலில் பிறக்கிறான். ஆகையினால தான் அவன் தன் சகோதரனை கொன்று போட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். நம்முடைய ஆசை இச்சையினால பாவம் நமக்குள்ள வந்தது. அதனால பிறக்கிற சந்ததியெல்லாம் பாவ சந்ததியா பிறக்குது. இந்த பாவ சந்ததியை மீண்டும் மீட்டெடுக்க தான் கிறிஸ்து வந்தார். பாவமில்லாத வித்தாக வந்து ஸ்திரீயின் கர்ப்பத்தில் அவர் பிறந்து, அவருக்கு கலப்பில்லாமல் அவர் பிறந்து, அவர் சர்வலோகத்தின் பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார். கிறிஸ்துவில கலப்பு கிடையாது. கிறிஸ்துவின் வித்து பரிசுத்த வித்து, ஸ்திரீயின் வித்து பாவ வித்து. இந்த பாவ வித்தை மீட்டெடுக்க பரிசுத்த வித்து வந்தது. அந்த வித்தை தான் நீங்கள் விசுவாசிக்கும் போது நாம் இழந்த அன்பும் பண்பும் நம்முடைய இல்லற வாழ்க்கைக்குள்ளே வருது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு திருமண வாழ்க்கையில் நமக்கு அன்பும் அவருடைய பண்பும் நம்முடைய இல்லறத்தில் நிரம்பி இருந்தால் நாம் பெறுகிற பிள்ளைகளும் பக்தியின் பிள்ளைகளாக மாறுவாங்க. இதுதான் ரகசியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் குழந்தை, ஏதேனுக்கு வெளியே பிறந்த முதல் குழந்தை காயின், அவன் ஒரு கொலைகாரன். நீங்கள் பார்த்தீங்கன்னா காயினுக்கு ஒரு வம்ச வரலாறு இருக்குது. ஆதாமனுடைய வம்ச வரலாறுக்கு முன்னாலே காயினுடைய வம்ச வரலாறு எழுதப்பட்டு விட்டது. அதற்கு பிறகுதான் காயின் ஆதாமனுடைய வம்ச வரலாறு 5ஆம் அதிகாரத்தில் வருகிறது. 4ஆம் அதிகாரத்திலேயே காயினுடைய வம்ச வரலாறு எழுதப்பட்டு விட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் இந்த பாவ சுவாபத்திலிருந்து விடுதலை பெற்று கணவனும் மனைவியும் கரங்களை கோர்த்து ஜெபித்து அன்பிலையும் பண்பிலையும் நம்ம பண்போடு வளரும் போது நாம் பெற்றெடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்தி ஏற்றுக்கொள்வார். இந்த காலை வேளையில் இந்த சத்தியத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்பது இதிலிருந்து நமக்கு புரிகிறது. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரை, இந்த காலை வேளைக்காமை துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும். இந்த பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.